ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை தோசை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு கோதுமை நல்ல கோதுமையாக, நல்ல உருண்டை கோதுமையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது நான் ஊற வைக்கிறேன். நைட் நான் ஊற வைக்கிறேன். ஸோ அது நல்லா வாஷ் பண்ணி நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஓவர் நைட் ஃபுல்லும் நம்ம ஊற வைக்கிறோங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம இதே இதில் தண்ணியில் சூப்பராக நம்ம அரைச்சி எடுக்கணுங்க. அப்போ தான் அதோடய சத்து ஃபுல்லுமே நமக்கு கிடைக்கும். ஸோ மிக்சியில் போட்டு நம்ம ஓரளவு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. திப்பி திப்பி இல்லாமல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் 3 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா உப்பு போட்டு நம்ம கலக்கி இம்மீடியட்டாக சுடுற தோசை தாங்க இது. ரொம்ப ரொம்ப ஹெல்தி, சுகர் பேஷண்ட்க்கு, அதுக்கப்புறம் நார்மலாக நமக்கும் ஹெல்தி டயட் சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான தோசைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி வே தான். இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா செம அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பினஸாக வந்திருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.